ஹால் இன்னைக்கு பேசிக்கிட்டே சமைப்போமா? எங்கள் வீட்டில் சிலிண்டர் முடிஞ்சிருச்சு. நாங்கள் ப்ரைவேட் சிலிண்டர் தான் எடுக்கிறோம். இருந்தாலும் சொல்லி வச்சு வர்றதுக்கு 4-5 நாள் மேலே ஆயிடுச்சு. சிலிண்டர் இல்லாமல் ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. இண்டக்ஷன் ஸ்டவ் வச்சு தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டோம். இந்த சிலிண்டர் தட்டுப்பாடு ரொம்பவே பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதுவும் இல்லாமல் எங்களை மாதிரி ப்ரைவேட் சிலிண்டர் வாங்குறவங்களுக்குலாம் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ரேட்டும் கொஞ்சம் மேனேஜ் பண்ணவே முடியல. நம்ம சின்ன வயசாக இருக்கிறப்ப பெருசாயிட்ட பிறகு நம்ம இப்படி ஆயிடலாம் அப்படி ஆயிடலான்னு என்னென்னவோ கனவு கண்டிருப்போம். நான் எனக்கு ரொம்பவே பிடிச்சது டீச்சிங் ஃபீல்டு. எனக்கு டீச்சர் ஆகணும்னா ரொம்பவே பிடிக்கும். சம்டைம்ஸ் டாக்டர் ஆகணும்னு கூட நினச்சிருக்கேன். அது நம்மளால் ஆக முடியாது, அது வேறு விஷயம். ஆனால் ப்ரொஃபஸராச்சும் ஆகணும்னு நான் ரொம்பவே கனவு கண்டிருக்கேன். ப்ரொஃபஸர் ஆகி நம்ம காலேஜ் போய் எல்லாருக்கும் டீச் பண்ணுறது எவ்வளோ நல்லாயிருக்கும்னு ரொம்பவே கனவு கண்டிருக்கேன். ஆனால் கடைசியில் என்னால் கிச்சன் கேர்ளாக தான் ஆக முடிஞ்சுது. காலம் பூரா நான் சமைக்க தான் போகிறேன்னு தெரிஞ்சிருந்தா நான் சின்ன வயசில் நிறைய கூட்டாஞ்சோறு சமைச்சு விளையாடி இருக்க மாட்டேன். சின்ன வயசில் எனக்கு ரொம்பவே பிடிச்ச விளையாட்டு கூட்டாஞ்சோறு சமைச்சு விளையாடு தான். நிறைய பசங்களை சேர்த்தி அடிக்கடி கூட்டாஞ்சோறு சமைச்சு தான் விளையாடுவேன். இப்போ என்ன பெரிய மாற்றம்னா, அப்போ நான் குட்டி குட்டி பாத்திரத்தில் சமைச்சிட்டு இருந்தேன். இப்போ பெரிய பெரிய பாத்திரத்தில் சமைக்கிறேன். அவ்வளோதான் வித்தியாசமாக எனக்கு தெரியுது. சமைக்கிறது ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாது. அது ஒரு குத்தமாகவும் நான் சொல்லலை. எனக்கு பிடிச்சிருக்கு சமைக்க. நான் நிறைய வெரைட்டியாக சமைச்சு பார்க்கணுன்னு எனக்கு ஆசை. நான் நிறைய வெரைட்டியாக ட்ரை பண்ணியும் பார்ப்பேன். ஆனால் சம்டைம்ஸ் நம்மளுக்கும் யாருன்னா சமைச்சு கொடுத்தா நல்லாயிருக்கும்னு தோணும்ல. நான் ரொம்பவே டிபெண்டான பர்சன். சின்ன வயசுலேருந்து அப்பாவை டிபெண்ட் பண்ணியிருந்தேன். இப்போ ஹஸ்பண்டை டிபெண்ட் பண்ணியிருக்கேன். மேரேஜ் ஆகிட்ட பிறகு நான் கற்றுக்கிட்ட ஒரே ஒரு விஷயம், யாருமே ரொம்பவே டிபெண்ட் பண்ணியிருக்கக்கூடாது. நம்ம ஃபினான்ஷியலாக ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கணும். நம்மக்கிட்ட கொஞ்சம் காசு இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு பிடிச்சது எல்லாமே நம்ம வாங்க முடியும். நான் அதுக்கு என்ன சொல்வேன்னா, நம்ம கண்டிப்பாக ஒரு கைத்தொழில் நம்மளுக்குன்னு கற்று வச்சுக்கணும். அது நம்மளுக்கு எப்போவுமே ஹெல்ப் பண்ணும். எனக்கு டெய்லரிங் ரொம்ப பிடிக்கும். நான் அதை கற்றுக்கிட்டேன். ஆனால் ரொம்ப வருஷம் முன்னாடி கற்றுக்கிட்டதுனால எனக்கு அது மறந்து போச்சு. அதை மறுபடியும் நான் ரீகால் பண்ணணும். நீங்களும் அதே மாதிரி ஒரு கைத்தொழில் கற்று வச்சுக்கோங்க. ஹாப்பியாக இருங்க, நல்லா ஹேர்ன் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். டாட்டா, நெக்ஸ்ட் பார்க்கலாம்.